அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாடு. நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆடி மாத சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு ஆடி 3ஆம் செவ்வாய் வழிபாடு. ஆடி செவ்வாய் அப்படின்னாவே மங்களகரமான முருகருக்கான வழிபாடு தான் நம்ம செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆடி செவ்வாய் நாக பூஜை எப்படி செய்யணும், அதுவும் எளிமையாக வீட்டில் எப்படி செய்யணும், அதற்கான நல்ல நேரம், எந்த நேரத்தில் பூஜை செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்தா தான் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன கயிறு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு பதிவுகளை பார்க்குறோம். இப்போது 4 செவ்வாய் இந்த மாதம் நமக்கு ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த வருடம். தொடர்ந்து 2 வாரங்கள் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3ஆவது வாரம் நான் சொல்லக்கூடிய இந்த நாக பூஜை செய்யலாம். வீட்டில் நாகர் படம் இருக்குது, நாகரோடைய கலசம் இருக்குது, நாகரோடைய சிலை இருக்குது, வெள்ளியில் இருக்குது, பித்தளையில் இருக்குது, செம்பில் இருக்குது, எதில் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. எங்கள் கிட்ட நாகர் படம் இல்லை, நாகர் விக்கிரகம் சிலை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க அம்பாள், எல்லா அம்பாள் படத்துலேயுமே சிவன் படத்துலேயுமே நமக்கு நாகர் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அம்பாள் படத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாம் மஞ்சள் குங்குமம் திலகம் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் அம்பாளுக்கு பூ சாத்திட்டு ஒரு அகல் விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு சிகப்பு நிற கயிறு எடுத்துக்கோங்க. சிகப்பு நிற கயிறு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா முந்தின நாளே, அதாவது திங்கக்கிழமையே நீங்கள் என்ன பண்ணணும், வெள்ளை நூலை குங்குமத்தில் நனைச்சி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா ஃபுல்லாக சிகப்பு நிறமாக மாறிடும். அதில் 10 முடிச்சுகள் போட்டுருங்க. 10 முடிச்சுகள் போட்டால் அந்த சிகப்பு நிற கயிறை நீங்கள் என்ன பண்ணணும்னா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா காய்ச்சின பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சின பால் ஒரு டம்ளர் வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. துள்ளு மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னா பச்சரிசி மாவை ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அதில் சர்க்கரை போட்டு வேப்பிலை போட்டு துள்ளு மாவு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த துள்ளு மாவு ஒரு 4 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யாருக்கு திருமணம் நடக்கணும், யாருக்கு தொழில் தொடங்கணும், யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அந்த கயிறை கட்டிடுங்க. வீட்டில் உங்களுக்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்களே அந்த கயிறு கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி 4 பாடல்கள், ஏதாவது ஒரு 4 பாடல்கள் பாராயணம் செய்யுங்க. அது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் அம்பிகையே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதேனும் 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடை, குழந்தை வரம், என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டிய அந்த கயிறை நீங்கள் கட்டுறீங்களோ கட்டிட்டு நீங்கள் அன்றாடம் உங்களோட வேலைகளை செய்யலாம். சரி, அந்த கயிறை நம்ம எப்போ கலட்டணும் அப்படின்னா அந்த கயிறே தானாக அவிழ்ந்து விழுதோ அப்போ நீங்கள் எடுத்து ஓரமாக ஏதாவது ஒரு ஓடுற தண்ணியிலையோ மரத்துக்கடியிலையோ நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த பூஜையை ஆடி 3ஆம் செவ்வாய்க்கிழமை எங்களால் செய்ய முடியல, பெண்களுக்கு மாதவிடாய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த செவ்வாய் நமக்கு இருக்குது, 4ஆம் செவ்வாய் இருக்குது. இல்லை 4ஆம் செவ்வாயே தொடர்ந்து 3 செவ்வாய்க்கான வழிபாடு 4ஆம் செவ்வாயிலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45. காலை நேரத்தில் செய்ய இயலாத அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 4:45லேருந்து 5:45 வரைக்கும் செய்யணுங்க. வீட்டில் பூஜை செய்து முடித்த பிறகு அருகிலே நாகர்கோவில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் நாகர்கோவிலுக்கு மாலை நேரங்களில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். ஆடி 3ஆம் செவ்வாய் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன். முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.